ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழம் வாங்கிட்டு போயிட்டு சூப்பராக ஒரு புட்டிங் செய்ய போகிறோம். ஈஸியான மெத்தடில் ஈஸியாக குழந்தைங்க கூட செய்யலாம். வாங்க, அந்த மெத்தடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பங்கனப்பள்ளி நல்லா அடுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு பழத்தை எடுத்து மிக்சியில் அரைச்சி இதை மாதிரி 2 கப் வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் சர்க்கரை, அகர் இது 1 ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த ஒரு 3 பொருள் இருந்தால் போதும், மாம்பழ புட்டிங் சூப்பராக இருக்கும். இப்போ மாம்பழ சீசனில் விலை பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்குது, டேஸ்ட்டு அதிகமாகிட்டே இருக்குது. இந்த சீசனில் இதை மாதிரி புட்டிங் செய்கிறீங்கன்னும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய நார் சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த மாம்பழங்கள் இந்த சீசனில் நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது இது சூடாகிடும் அப்படின்வாங்க. அதுக்கு நிறைய மோர் குடிங்க, அப்போ இதோட ஈக்குவல் ஆகிடும். ஹீட் ஆகிடும்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாம்பழம் சாப்பிட மாட்டாங்க. மாம்பழம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு 1 ஹவர் கழித்து நல்லா ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிங்கன்னா உடல் பார்த்திங்கன்னா நமக்கு சமநிலைக்கு வந்துடும். இன்றைக்கி ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். 2 கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப் போதும். இப்போ கொதித்து வந்த பிறகு ஊறிட்டுருக்க அகர் இதையும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டிங்கனாவே போதும். புட்டிங்க்கு நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அதுக்கும் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அகர் மாம்பழ ஜெல்லி மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இது ஒரு அளவோடு போடும்போது தான் நமக்கு இதுக்கு புட்டிங் கிடைக்கும். கொஞ்சம் அளவு மாறிடுச்சுன்னா மாம்பழ ஜெல்லி கிடச்சிரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஈஸியான மெத்தட் புட்டிங்கன்றதால இன்றைக்கி நான் அகர் போட்டிருக்கேன். சர்க்கரை 1/2 கப் அப்படின்னா நமக்கு மாம்பழம் இதை நம்ம பல்ப் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இது 2 கப். நமக்கு 1:4 இந்த அளவில் தான் இதை நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். இந்த 3 பொருள் இருந்தால் போதும். ஜஸ்ட் இப்படி நல்லா கரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா சில்லுன்னு சூப்பராக நமக்கு மாம்பழ புட்டிங் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு இதை மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லா சில்லுன்னு சாப்பிட்றது விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியிடங்களில் நம்ம பொருட்கள் வாங்கி தரோம் இதை மாதிரின்னும் பொழுது எந்தெந்த தண்ணியில் பண்ணுறாங்க, எப்படி கை வைக்கிறாங்க அப்படின்னு இப்போ ரொம்பவே பயமாக இருக்குது. ஒரு தும்மல் போட்டால் கூட எந்த இருமல்லேருந்து எங்கே வியாதி வருதுன்னு தெரியல. இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா கொரோனா எல்லா இடங்கள்லையும் பரவிட்டு வருதுன்றாங்க. இதை மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வெளி இடங்களில் நீங்கள் ஜூஸு இதை மாதிரி பொருட்கள் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. அதுவும் சில்லுன்னு இருக்க பொருட்களை வெளியில் சாப்பிட்றது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சூடாக இருக்க பொருள்னால் கூட பரவாயில்ல. இப்போ நம்ம பேசிகிட்டே எல்லாத்தையும் கரைச்சி ஒன்றா எடுத்தாச்சு. இதை மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சாவே செட் ஆகிடும், வெளியில் வச்சாவே செட் ஆகிடும். ஆனால் நம்ம டக்குனு இதை வெளியில் எடுக்க போகிறதால ஒரு 10 நிமிஷம் போல் உள்ளே நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துடும். சில்லுன்னு இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மாம்பழ புட்டிங் இப்போ நல்லா செட் ஆகிடுது. இது நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா தலன்னு இருக்குது. சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அம்சமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் திறந்துட்டதால் அவங்க கிளம்புறாங்க. இதெல்லாம் உட்காந்து இப்போ சாப்பிட முடியாது. இதுக்கு என்ன பண்ணுங்கள், லஞ்ச் பாக்ஸில் இதை அப்படியே நம்ம செட் பண்ணிவிட்டு அனுப்பிட்டோன்னா அவங்க நடுவில் இதை சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அடுத்தது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம இந்த மாம்பழம் வச்சு என்னென்ன ரெசிபி செய்கிறது இதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு மாம்பழ குல்ஃபி போட்டிருக்கேன், ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு. பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். மாம்பழ புட்டிங் நம்ம ஃப்ரிட்ஜில் செய்து வச்சிடறோம் போது எப்போ தேவையோ டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். வெளியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோட இதை மாதிரி செய்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இருக்கும். ஈஸியான இந்த 3 பொருளை வச்சு சூப்பராக இன்றைக்கி மேங்கோ புட்டிங் செய்திருக்கோம். இதே மாதிரி இந்த மேங்கோலேருந்து நல்லா பல்ப்பு எடுத்து அதில் நம்ம பாயாசம் நல்ல ஒரு தேங்காய் பால் கெட்டியாக எடுத்துட்டு வெல்லம் போட்டு செய்தோன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இன்னும் நிறைய டிஷ்ஷு தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடிமேட் நமக்கு இட்லி மாவு எப்படி செய்கிறது, 4 அழாக்கு நம்ம புழுங்கல் அரிசி போட்டோன்னா 1 அழாக்கு உளுந்து போட்டு நல்லா கழுவி வெயிலில் காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா ஒரு 8 மணி நேரம் முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சிட்டோன்னா இதை மாதிரி பணியாரம் ஊற்றிக்கலாம், இட்லி ஊற்றிக்கலாம். கிரைண்டரில் மாவு அரைக்கிறதுனா சில பேருக்கு ரொம்பவே பிடிக்காது. அதை மாதிரி இருக்கவங்களுக்கு இதை மாதிரி ரெடிமேட் இட்லி மாவு எப்படி செய்கிறது
இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். இட்லின்னு கிடையாது, அந்த மாவை நம்ம ஜஸ்ட்டு கலக்கி வச்சிட்டோன்னா ஒரு 4 மணி நேரத்தில் இதை மாதிரி நல்ல ஒரு பன்னு மாதிரி பணியாரமும் செய்யலாம். ஈஸி இட்லி மாவு. இதை பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் நம்ம இது எப்படி அரைக்கிறது, இது எப்படி செய்கிறது, இதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதி. வடைக்கு ஹோல்ஸ் போடும்போது இதை மாதிரி போட்டுட்டு அழகாக போட்டிங்கன்னா வடை பார்த்தீங்கன்னா ரவுண்டாக உங்களுக்கு சூப்பராக வரும். ஹோல்ஸ் போடுறது எதுக்குன்னா உங்களுக்கு அது வழியாக எண்ணெய் வெளியில் வந்துடும்.